அண்மைச் செய்தி. பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் பிரவீன்குமார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். பாரா ஒலிம்பிக்கில் இதுவரை இந்தியாவுக்கு எத்தனை பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது? விரிவான விவரங்களை சொல்லலாம். பாரிஸில் நடந்து வரக்கூடிய அந்த பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியா தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பதக்கங்களை வென்று வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக உயரம் தாண்டுதல் T64 பிரிவில் ஆடவர் உயரம் தாண்டுதல் T64 பிரிவில் தங்கம் வென்றிருக்கிறார் இந்திய வீரர் பிரவீன்குமார். 2.08 மீட்டர் தூரம் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை தன் வசப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலம் இந்தியாவுக்கு பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரில் 6வது தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே 5 தங்கப்பதக்கங்கள் வென்றிருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆடவர் உயரம் தாண்டுதல் T64 பிரிவில் பிரவீன்குமார் தங்கம் வென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியாவுக்கு 6வது தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரை பொறுத்தவரை இதற்கு முன்பாக இந்தியா 5 தங்கம் 9 வெள்ளி 11 வெண்கலம் என மொத்தம் 25 பதக்கங்களை கைப்பற்றியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. அந்த பதக்கம் தங்கப்பதக்கமாக கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 6 தங்கம் 9 வெள்ளி 11 வெண்கலம் என இந்தியா இதுவரை பாரா ஒலிம்பிக்கில் 26 பதக்கங்களை வென்றிருக்கிறது. பாரா ஒலிம்பிக் வரலாற்றிலேயே, அதாவது இதுவரை இந்தியா பங்கேற்ற பாரா ஒலிம்பிக் வரலாற்றிலே அதிக அளவு பதக்கங்களை இந்த பாரா ஒலிம்பிக் தொடரில் தான் குவித்து வருகிறது. இதற்கு முன்பாக 19 பதக்கங்களை வென்றது அதிக அளவில், இன்று எண்ணிக்கையில் அதிக அளவில் இருந்த நிலையில் தற்பொழுது 25க்கும் மேற்பட்ட பதக்கங்களை குவித்து தற்போது 26 பதக்கங்களை வென்று பாரா ஒலிம்பிக் வரலாற்றிலே அதிக பதக்கங்களை இந்தியா இந்த பாரா ஒலிம்பிக் தொடரில் குவித்து வருகிறது.